வாத்தியாரை பற்றி தப்பு தப்பாக பேட் கமெண்ட் பண்ணுறீங்களே, ஏன் உங்களுக்கு அவ்வளோ பொறாமை? முதல்ல அவர் ஆசிரியர்னா ஆசிரியர் பணி மட்டும்தான் செய்யணும். ஆசிரியர்னா இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் இருக்கணும், ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எங்கே ஆசிரியர்களை மதிக்கிறீங்க? ஆசிரியர்கள் கையில் கம்பை கொடுக்கக்கூடாதுன்னு என்னைக்கு சொன்னாங்களோ யாருமே மதிக்கிறது கிடையாது. அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஒரு எஜுகேஷன் வீடியோ போட்டாலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ எப்படி அந்த கண்டென்ட்டு தொடர்ச்சியாக அவர் பண்ணுவார்? நீங்கள் சப்போர்ட் பண்ணாதானே நல்ல நல்ல கண்டென்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பார். அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணும். கமெண்ட்டில் என்னவெல்லாம் பேசுகிறீங்க? ஒவ்வொருத்தரோட சாப்பாட்டு முறைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா, நான் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவேன், அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாரு. அதனால இவர் நான்வெஜ் சாப்பிட்றாரு, அதனால அவர்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க, சாப்பாடு, உணவு பழக்கம், வாழ்க்கை முறையை வச்சு ஒருத்தரோட தரத்தை என்றைக்குமே இடப்படாதீங்க, சரியா? அவரை மாதிரி உங்களால் படிக்கவும் முடியாது. அந்த வாத்தியாருக்குள்ள மரியாதை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி அவர் எந்த காலேஜ் ஸ்கூலுக்கு போனாலும் அவர் சீஃப் கெஸ்ட்டாக போவார். ஏன்னா அவர் படித்த படிப்பு அப்படி. கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர். நீங்கள் தானே அவரை வளர்த்து விட்டது. நீங்கள் தான் போய் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அவர் மாறுவேஷ போட்டியில் உள்ள மாதிரி நடிக்கிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். அவர் காமெடி பண்ணுறாரு, சாப்பாடு வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, இருங்க ஒரு நிமிஷம். நானும் தான் என்னோடய சேனலில் டீச்சிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் மாதிரி தானே அவரும் ஃபேஸ் பண்ணியிருப்பார். எவ்வளோ கஷ்டத்தை கடந்து தானே யூடியூபர்ஸ்லாம் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஈஸியாக சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி நீ வந்து சாப்பாடு வீடியோ போடுற, நீ வந்து ஆசிரியர் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, உனக்கு தகுதி இல்லை, என்னவெல்லாம் கமெண்ட்டில் போடுறீங்க? அவரோட தகுதிக்கு அவரை பற்றி பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்குலாம் தகுதி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவர் அப்பா இறந்துருக்காரா, அவங்க அம்மாவை பற்றி, ஒரு வயசானவங்களை பற்றி, அதுவும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி பேசலாமா? கொஞ்சம் உங்கள் அம்மாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வையி. ஒரு வயசானவங்கள பார்த்து இப்படி சொன்னீங்கன்னா அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களோட குடும்பத்தில் அந்த மாதிரி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் யாரை பார்த்து அப்படி சொல்கிறீங்களோ உங்கள் வீட்லேயே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். நான் பிஎட்லேயே இப்போ நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு வைங்க, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து வந்து டான்ஸ் உண்டு, எங்களுக்கும் ஃபோக் டான்ஸ் உண்டு, கலைகள் உண்டு. நாங்களும் தப்பாட்டம், கரகாட்டம், எல்லா ஆட்டமும் ஆடிக்கிட்டு தான் வந்திருக்கோம். நான் ஃபோக் டான்ஸில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாமல் சைக்காலஜியிலேருந்து எல்லா சப்ஜெக்டும் நாங்கள் ஸ்வயம் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஒரு பிஎட் கோர்ஸுங்கிறது சாதாரண கோர்ஸ் கிடையாது. அதில் வந்து ஆடல், பாடல், ஓவியம், அடுத்து கைவினை பொருள் தயாரிக்கிறது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. பிஎட் கோர்ஸு படித்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு. எங்களெல்லாம் ட்ரைனிங்கில் ஓட விட்டாங்க. ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது. இந்த ஒரு பீரியடுக்கு நாங்கள் வந்து ஒரு பில்டிங், அடுத்த பீரியடு வந்து அடுத்த ஆப்போசிட் பிளாக்ல இருக்கும். நாங்கள் ஓடணும், குடுன்னு சாட்டையும் தூக்கிக்கிட்டு, அவ்வளோ புக்கு எல்லாத்தையும் பேக் வெயிட்டை தூக்கிட்டு ஓடணும். போகிற ஸ்பீடில் படி இறங்கும்போது மூஞ்சி குப்புற விழுந்துட்டா உயிருக்கு ஆபத்து. உங்களுக்குலாம் என்ன தெரியும் பிஎட் கோர்ஸை பற்றி? 1000 பேஜ், கை ஒடிஞ்சு போயிடும், எலும்பெல்லாம் ஜாயிண்டெல்லாம் ஒடிஞ்சிடும். விடிய தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக விடிய நாங்கள் உட்காந்து எழுதியிருக்கோம் லெசன் பிளானு. அதுவும் இல்லாமல் படம் வரைஞ்சி, டீச்சிங் எய்டு செஞ்சு, அந்த சார்ட்டை எழுதுறதுக்கே முடியாது. உருட்டி அதுவும் தமிழ் எழுதுறது ரொம்பவே கஷ்டம். அது உருட்டி எழுதணும். அது கரெக்டாக எழுதலைன்னா கிழிச்சு போட்டுருவாங்க, கிழிச்சு கையில் கொடுத்துருவாங்க கமிஷனில். அது கரெக்டாக டீச்சிங் எய்டு செஞ்சு பாடம் நடத்தும்போது கொண்டு போகணும். அதுவும் இல்லாமல் ஒரு இது வந்து எழுதியிருக்கணும், இன்னொரு இதில் பிக்சர் ஒட்டியிருக்கணும், சுழலட்டை, குறுந்தட்டை, மேட்சிங் போர்டு, அது இதுன்னு இருக்கும், நிறைய இருக்கும். படம் வரையணும். மெயினாக கலைகள், ஆர்ட்டு சம்மந்தப்பட்டது தான் பிஎட்டில் முக்கால்வாசி இருக்குங்க. சைக்காலஜி, ஃபிலாசபி மட்டும் கிடையாது. இப்போ தமிழ்னா தமிழ் மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் உண்டு,
ஆடல் பாடல் எல்லாமே உண்டு. கும்மி ஆட்டம், கோலாட்டம் எல்லாமே உண்டு. நாடகத்தில் நடிப்பில் இருந்து அவ்வளோ உண்டு எங்கள் பிஎட்ல. நீங்கள் டீச்சிங் கோர்ஸ் சாதாரணமாக இட போடுறீங்க, ஆசிரியர்களும் சாதாரணமாக இட போடாதீங்க. சாப்பிட கூட டைம் இருக்காதுங்க. சொல்ல போனால் ரெஸ்ட் ரூம் போகிற டைம் கூட எங்களுக்கு கிடையாது. அப்பவும் ஒரு டியூட்டி போடுவாங்க. மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு டியூட்டி போடுவாங்க. ட்ரைனிங்லலாம் எங்களை இந்த பாடு படுத்துனாங்க. அவரையும் அந்த பாடு படுத்தியிருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே படித்து வந்திருப்பார். அவர் இத்தனைக்கும் எம்எட், பிஎட் கூட இல்லை, எம்எட் படித்து பிஜி வாத்தியார். அவர் ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போகலாங்க. பிரின்ஸிபால் ரேஞ்சுக்கு போகக்கூடியவர். அவரை போய் அவர் ஃபேமிலியில் உள்ளவங்கள அம்மாவை போய் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கீங்களா? நீங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களான்னு தெரியல. ஒருத்தர் உணவு பழக்க வழக்கம், ஃபேமிலி, சாப்பாடு, லைஃப் ஸ்டைலை பற்றி பேசாதீங்க தயவு செஞ்சு. அந்த அந்த மனுஷன் வந்து எதுக்காக தெரியுமா அப்படி மாறு வேஷம் போட்டு ஆடுறாரு? பிள்ளைங்க அப்படியாவது பிள்ளைங்க அவர் போடக்கூடிய மேக்ஸ் வீடியோக்குள்ள, சயின்ஸ் வீடியோக்குள்ள பிள்ளைகள் பார்க்குமா? அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காண்டி நாங்கள் வந்து சில டெக்னிக்ஸாக பயன்படுத்துவோம். சரியா? அதுக்கு தான் இந்த ஆடுறது, பாடுறது, நடிக்கிறது, காமெடி பண்ணுறது எல்லாமே பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுன்னு தான் அவர் மாறு வேஷ போட்டியில் வர்ற மாதிரி வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக காஸ்டியூம்லாம் பண்ணி அவருக்கு அப்படி கேவலப்படணும்னு அவசியமா சொல்லுங்கள்? பேட் கமெண்ட் உங்கள்கிட்ட எல்லாம் வாங்கணும்னு அவசியமா? ஆனால் அதெல்லாம் பண்ணி அவர் எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவரை தன்னை காமெடியனாகவும் சில இடத்துல ஹீரோவும் காட்டுறாரு. ஆனால் ஆசிரியர்கள் வந்து உண்மையான வாழ்க்கையில் ஹீரோ தாங்க. நீங்கள் என்ன தான் ஆசிரியரை அசிங்கப்படுத்தினாலும் சரி, ஆசிரியர்களோட வாழ்க்கையை சாபக்கேடான வாழ்க்கை. நான் சொல்கிறேன், என்ன படித்தாலும் இப்போம்லாம் தெருவாக அலைய வேண்டியிருக்கு. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் வேலை கேட்டோம்னா 1008 லொட்டுலஸ்க்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்போ தான் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வாத்தியாரையே கேள்வி கேட்பாங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, எதுக்காண்டி வேலையை விட்டுனீங்க, 1008 கேள்வி. ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூலில் வேலைக்கு போகிறதுக்கே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம். எங்கள் ப்ரிப்ரேஷன் சரியில்லை, திரும்ப போய் படிச்சுட்டு வாங்கம்மாங்க. கமிஷன்லேயே வெளியே அனுப்பிடுவாங்க. ஒழுங்காக அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா. டீச்சிங் எய்டில் உள்ளது தான் நாங்கள் கேள்வி கேட்கும்போது இருக்கணும், ரெக்கார்ட்லேயும் இருக்கணும். எத்தனை ரெக்கார்டு தெரியுமா? எங்களுக்குலாம் 26 ரெக்கார்டு. இன்னும் சில இதில் நிறைய ரெக்கார்ட் கூட இருக்கும். அதுவும் எழுத்து சரியில்லைன்னா கிழிச்சு தருவாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் தமிழ் டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷில் எழுதிட்டோம். இங்கிலீஷில் எழுதக்கூடாது, யார் சொன்னதுன்னு சொல்லி ஃபுல்லாக தமிழில் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படிலாம் இருக்குங்க ஒரு ஆசிரியரோட கஷ்டம், வலி உங்களுக்கு தெரியாது. நாங்களாம் தூக்கத்தை விட்டுட்டு, சாப்பாடு தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு தான் நாங்கள் படித்தோம். படிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போய் தான் ஓரளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்க முடியுது. அதனால் ஆசிரியர்களை என்றைக்கும் தப்பாக பேசாதீங்க. அந்த பாவம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். அதுவும் இல்லாமல் அவர் அம்மாவை பற்றி, அவள் அப்பா இப்போ தான் இறந்துருக்காரு, அவள் அம்மாவை பற்றி இப்படி பேசலாமா? உங்கள் வீட்டில் யாருக்காவது உங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு அப்படி நடந்ததுன்னா 2வது கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? புருஷன் இறந்தோடனே. அது வயசான அம்மாவை பற்றி இப்படி பேசலாமா? பேசுகிறவங்களுக்கு தான் அந்த சாபம் வந்து, அந்த கர்மா வந்து விடாதுங்க. யாரை என்ன வார்த்தை சொல்கிறோமோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேரும். அதனால் நான் அவரோட கமெண்ட்ஸ் சேனலில் போய் பார்க்கும்போது, அவரை 9ங்கிறீங்க, பொம்பளை மாதிரி வேஷம் போடுறாரு, பண்ணுறாருங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு? அவரோட டீச்சிங்கை எல்லாரும் பார்க்கணும், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணுன்னு தான் அவர் பண்ணுறாரு. நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட லைஃப்பை இன்னமும் வேஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவர் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நடிகையை கிண்டல் பண்ணுற மாதிரி அவர் டான்ஸு மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவர் லேடி கெட்டப்பே போடட்டுமே, லேடி மாதிரியே பண்ணட்டுமே. அதுவும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன், நாடகம், நடிப்பு, அந்த டேலண்ட்டுங்கிறது இருக்கிறதுனால தான் பிள்ளைகளை அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு, அதாவது அவர் நடத்துகிற பாடத்தை கவனிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்துகிறாரு. ஏன் உங்கள் மரமண்டைகளுக்கு புரியலைன்னு தெரியலை. அதனால் அவரை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கொஞ்சம் மூளை இருந்ததுன்னா யோசிச்சுட்டு பேசுங்க, சரியா? அந்த மாதிரி கற்றோர்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு தான். எந்த ஊருக்கு போனாலும் வாத்தியார் தான், சரியா? நீங்கள் எவ்வளோதான் கேவலமாக கமெண்ட்டில் கழுவி ஊற்றுனாலும் வாத்தியார்களுக்கு இருக்கிற டேலண்ட்டு, நாலேஜு
யாருக்குமே இருக்காது. நாங்களாம் சாவது வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். புக்கும் கையுமா தான் இருப்போம். எந்த நேரமும் நோட்ஸ் எடுப்போம். கொஸ்டின் எப்போ தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் கூட நாங்கள் கொஸ்டினை இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி அதாவது டீச்சர்ஸ் வந்து பார்னிங் டீச்சர்ஸ். நாங்களாவே ஆசைப்பட்டு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்தது கிடையாது. அது ஏதோ பிறப்புலே இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்கோ போல் என்னன்னு தெரில. நான்லாம் ஆசைப்பட்டு வக்கத்தவன் வாத்தியார் ஓக்கத்தவன் போலீஸும்பாங்க. ஆனால் யாருமே இங்கே ஆசைப்பட்டு வர்றது கிடையாது அந்த ஃபீல்டுக்கு. சூழலை தள்ளி விட்ரும். நான் ஆரம்பத்தில் யூடியூபுக்கு வந்தது வந்து நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான் வந்தேன். அதுதான் டீச்சிங் மைண்ட் செட். நல்ல விஷயங்களும் யாருமே சொல்ல மாட்டாங்க. 10 வருஷம் முன்னாடி எங்கள் 90s கிட்ஸ் காலத்துல எல்லாம் ஊமையாக படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போவாங்க, சொல்லவே மாட்டாங்க. அதனால் யாரை பற்றியும் தவறுதலாக அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க. இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அசிங்கமான வார்த்தைகள் பேசி உங்களோட தரத்தை நீங்களே குறைச்சிக்கிடுறீங்க. நீங்கள் அவரை கேவலப்படுத்துறதுனால அவரோட தரம் என்றைக்குமே குறையாது. சரியா? இந்த வீடியோ போட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, பண்ணிடுங்க. பாய்.